கேம் சேஞ்சர். இப்போ இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி சங்கராந்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. யாரால் அப்படின்னா நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தால். அது காரணம் இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொடியூசர் தில் ராஜுவாக இருந்தாலும் கூட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எதுக்கு அதில் வராங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் 2 படத்தோட தயாரிப்பாளரே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்த படத்தின் போது லைக்காவுக்கும் நம்ம சங்கருக்கும் எவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விக்ரம் 2 ஹிட் ஆகி உதயநிதி ஸ்டாலின் வரல அப்படின்னா இந்தியன் 2 அப்படியே டிராப் கூட ஆயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை முற்றி படம் ரிலீஸ் ஆகி ஆனால் துரதிர்ஷ்டவசமாக படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆற போட்டிருந்த அந்த பகை இப்போ அதிகமாகிடுச்சோ நினைக்கிற அளவுக்கு ஒன்று கிளம்பியிருக்கு. அதாவது இந்தியன் 3 வந்து ஓட்டிட்டு தான் விட போகிறாங்க அப்படின்னு தகவலாக வந்துச்சு. நம்ம கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ சங்கர் என்ன சொன்னார், ஓடிடி தியேட்டரில் தான் வரப்போகுது, இந்தியன் 2 ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது, தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்தியன் 3க்கான செலவு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சீன்ஸு அதை எடுக்கிறதுக்கு 80 கோடிக்கு மேலே கேட்டிருக்காரு சங்கர். அதில் அவருடைய சம்பளம் 30 கோடியும் சேர்த்து. ஆனால் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ஏங்க இவ்வளோ தூரம் ஆனதே பெரிய விஷயம், நீங்கள் சம்பளம் வேறு கேட்குறீங்களே, எப்படி படத்தை மட்டும் தயவு செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க கடுப்பான சங்கர் அதற்கு ஒத்துழைக்கவில்லையாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் சால்வ் ஆகாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இதன் விளைவாக ரொம்ப பொறுத்து போன லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போது சங்கர் மேலேயே கவுன்சிலில் வந்து புகார் கொடுக்க போகிறாங்களாம். இப்போது இந்த புகாரால் என்ன நடக்கும்? வழக்கமாக கேம் சேஞ்சர் சங்கரோட அடுத்த படம், ஸோ அதற்கு தான் கட்டையை போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்களாம். ஸோ கேம் சேஞ்சர் மற்ற உலகத்தில் எங்கே வேணால் ரிலீஸ் ஆகும், தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுறது கஷ்டம் அப்படிங்கிற பேச்சு வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளோ பெரிய படத்தை வந்து முடக்க முடியுமா ரிலீஸ் பண்ணாமல்? பார்ப்போம். சங்கர் வந்து இறங்கி வராரா, இல்லை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் விட்டு கொடுக்குறாங்களா, இல்லை 2 பேருமே சமாதானம் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்னு